அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய விரிவாக்கங்களை என்னுடைய உணர்வுகளோடும் என்னுடைய அனுபவங்களோடும் கலந்தவைகளை நான் தலைப்பிட்டு விரிவாக்கி இருக்கின்றேன். இதனுடைய முதல் தலைப்பாக எல்லையற்ற சக்தி என்று தலைப்பிட்டிருக்கின்றேன். அறிவியல் ஆன்மீகத்தை நாம் உணர்வதற்கு முன்னாலே நான் ஏற்கனவே கூறியது போல இந்த நான் யார் என்று நாம் அறிவதற்கு துடித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த நான் என்பதை நீங்கள் இரண்டாக பிரித்து கொண்டால்தான் எப்படி குழந்தையாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வாலிபனாகி இளைஞனாகி அப்புறம் முதுமை தொடர்ந்து இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்த்தான் முதுமை வருகிறது போல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆன்மீக ஞான பொக்கிஷங்கள் இருந்தும் யாரும் ஆக முடியவில்லையே என்ற நினைப்பு மட்டும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்கிறது. அது எப்படி என்றால், ஒரு பெரிய குருவை பார்த்துவிட்டால், சாமியாரை பார்த்துவிட்டால் அவர்கள் போன்று ஆவதல்ல, அந்த பவர் கொஞ்சம் வந்துருமா நமக்குன்னு சிந்திக்கிற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அந்த சிந்திக்கிறதை தூண்டுகின்ற அந்த கடவுளின் துகள்கள் நம் உடம்பினுடைய ஒவ்வொரு செல்லிலும் பதிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். இதற்கு விஞ்ஞான ரீதியாக வேறு பேர்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பௌதீக ரீதியாக நமக்குள்ளே ஒரு தூண்டல் இல்லை என்றால், கடவுள் துகள்களின் தூண்டல் இல்லை என்றால் நாம் எதையும் அடைய முடியாது. புரிஞ்சுக்கங்க. அதை இன்னும் விளக்கமாக தொடர்ந்து சொல்லுவோம். இன்றைக்கு எத்தனையோ பகுத்தறிவு கொள்கைகளும் நிகிலிஸ்ட் கொள்கைகளும் வந்திருந்தாலும் அந்த தன்மையிலிருந்து இவர்கள் வெளியே வர முடியவில்லை. யாரு? இந்த கடவுள் துகள்கள் இருப்பதனால். அதற்கு காரணம் நீங்கள் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்வியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும், இயற்கையல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும், உடலியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும், உளவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதனுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் மூளை இருக்கிறதே, அப்புறம் மனிதனுக்கு மட்டும் ஏன் அந்த மூளையில் சிந்தனையும், சிந்தனையினுடைய தொடக்கமாக எண்ணங்களும், எண்ணங்களின் தொடக்கமாக அறிவும், அறிவினுடைய தூண்டலாக நுண்ணறிவும், அதற்கு பிறகு பகுத்தறிவும், இறுதியில் அது ஒரு பெரிய திரளாக உருவாகி தான் மரபணு திறனாக மாறியது என்பதை கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கின்றேன். ஒவ்வொரு உயிரினத்திற்கும் மரபணு இருக்கிறது என்பது சந்தேகமே இல்லை. அந்த மரபணு என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு, குறிப்பிட்ட சூழலுக்கு, குறிப்பிட்ட அளவிற்கு மேல் போகவே போகாது. எல்லா மிருகங்களுக்கும், பறவைகளுக்கும், உயிரினங்களுக்கும் பசி இருக்கிறது, வலி இருக்கிறது, பாசம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, காமம் இருக்கிறது. அதனுடைய மிருகங்களுடைய பாலியல் உணர்வுகளெல்லாம் பாருங்கள். அது முடிந்தவுடன் அதற்கு பிறகு சம்பந்தமில்லாமல் லைஃப் பூரா ஓடிக்கிட்டு இருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது தான், அவைகளுக்கு எண்ணம் என்ற ஒன்று உருவாகவில்லை. இப்போ இந்த இடத்துல லேசாக சிந்திக்கணும்.
அதே மாதிரி மூளை தான். மாட்டுக்கும் ஆட்டுக்கும் புலிக்கும் சிங்கத்துக்கும் இருக்கும் மூளை தான். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் ஏற்பட்டது? இதை நான் இதாக கொண்டு போக விரும்பலை. எப்படின்னா அதுதான் கடவுள் அப்படி நான் சொல்ல விரும்பவில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதைத்தான் இந்த அறிவியல் ஆன்மீகம் என்று சொல்லிக்கிட்டே வர்றோம். அறிவியல் என்று சொன்னாலே சிம்பிள் தான், அதுதான் இறுதி அல்ல. ஆனால் அது ஒரு கருவி. அந்த கருவி இல்லாமல் நம்ம இயங்க முடியாது. அமிர்தத்தையே வைத்திருந்தாலும் வாய் இல்லாமல் சாப்பிட முடியாது. உலகம் முழுவதும் காற்று நிரம்பி இருந்தாலும் மூக்கு இல்லாமல் உள்ளக இருக்க முடியாது. கண் இல்லாமல் பார்க்க முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதை நீங்களாக 24 ஹவர்ஸும் 1440 நிமிடங்களும் 886,400 நொடிகளிலும் உங்களால் உணர முடியுமா? அப்படி உணர்ந்தவர்கள் தான் என்னை பொறுத்தவில் ஞானிகள், ரிஷிகள், பரிசுத்த ஞானிகள், பரிசுத்த ரிஷிகள். அவர்களிடமிருந்து வந்ததெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். இந்த பரிசுத்தம் என்று சொல்வதற்கு அது 3 காலங்களில் மட்டும் அவர்கள் சொல்லிவிட்டு போனது நிற்கவில்லை. இந்த உலகம் அழியும் வரை நிற்கும். வள்ளுவனாக தமிழிலே எடுத்துக்கொண்டால் சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் ஆதிசங்கரனுடைய அத்வைதத்திலிருந்து, ஆத்மபோதத்திலிருந்து, தத்துவபோதத்திலிருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். கைவல்ய நவநீதமாகிய தண்டவராய முதலியார், இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க மனிதனுடைய இந்த சிந்தனையில் இருப்பவன் எதையும் அழித்து விடுவான். அவனுடைய சுயத்துக்காக, அவனுடைய சுயநலத்திற்காக, அவனுடைய பேராசிக்காக. இன்று வரை அழிக்க முடியவில்லை உங்கள் வேதாந்தத்தை. உபனிஷத கருத்துக்களை அழிக்கவே முடியவில்லை. அதை நினச்சிக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் உருவாக்கியது வேறு சொல்லியிருக்கேன். படிக்காத காலத்தில், படிப்பறிவே இல்லாத ஒரு காலத்தில். அப்படின்னா என்ன? இதற்கென்று இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருந்தனவா? சிலபஸ் இருந்தனவா? தென் அது ஏன் நமக்கு உள்ளே வந்தது? மனிதர்களாகி நமக்குள்ளே ஏன் வந்தது? இந்த இடத்துல சுவாமி விவேகானந்தர் சொன்னதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் மேடையிலே ஏறும்போது, வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் ஏறும்போது அவர் கூறுகிறார், நான் முதலிலே எந்த விதமான நான் தயாரிப்பு நிலையில் பேசுவதில்லை. தொடங்குவேன், பேச ஆரம்பிப்பேன், கொட்டுவேன். இதை முகமது நபி வேறு ஒரு ஃபார்மில் சொல்லியிருக்காரு. இயேசுவை நீங்கள் பார்க்கலாம், அதில் நிறைய இன்டர்பிரட்டேஷனும் கூட இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. அவர் சொன்ன அன்பு என்பது அழிக்க முடியாது. உன்னைப்போல் பிறரை நேசின்னு சொல்வது அழிக்க முடியாது. நமக்குத்தான் மதமோ மேற்றே இல்லையா? அந்த மாதிரி ஒன்றை உணரக்கூடிய, உணர்த்ததை சிலருக்கு உணர்த்தக்கூடிய, சிலர் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய, அதுதான் அறிவியல். இதில் மாற்றங்கள் இருக்கும். பட் அந்த ஆன்மீகத்தை உணர்வதற்கு அறிவியல் கருவி. இப்போ வாங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் எல்லாருமே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏதோ உடம்பை கொண்டுக்கிட்டு வந்திருக்கான். நாமன்னா சிலர் ஏதோ உறுப்புகளை பற்றி பேசுகிறான், ஏதோ உள்ளுறுப்புகளை பற்றி சொல்லுகிறான். அதல்ல, உள்ளுறுப்புக்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினச்சி பாருங்கள். இப்போ கையில் இருக்கக்கூடிய இந்த விரல்கள் வெறும் வெளியே பார்க்கிற விரல் அல்ல. இதுக்குள்ளே என்ன இருக்கிறது? செல்கள் இருக்கிறது. செல்களினுடைய கூட்டமைப்பான திசுக்கள் இருக்கிறது. திசுக்களின் கூட்டமைப்பான ஆர்கனல்ஸ் இருக்கிறது. ஆர்கனல்ஸுடைய கூட்டமைப்பான ஆர்கன்ஸ் இருக்கிறது. அதுதான் இந்த ஒரு விரலாக, இந்த ஒரு கண்ணாக, உறுப்பாக மாறுகிறது. அந்த உறுப்பினுடைய மொத்தமும் உடல் உறுப்பு. இந்த கட்டமைப்பை மட்டும் நீங்கள் என்று நினைத்து விட வேண்டாம். அதான் முதல்ல நான் சொன்னேன். இந்த
இந்த கட்டமைப்பு மட்டும் நீங்கள் என்று நினைத்து விட வேணாம். இந்த கட்டமைப்பினுடைய மொத்த உருவத்திற்குள் இதை தவிர நான் முதலிலே கூறியது போல உங்களுக்கும் மூளை இருக்கிறது, மற்றவங்களுக்கும் மற்ற எல்லாவும். ஆனால் ஏன் எண்ணம் ஏற்படவில்லை? அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த கட்டமைப்பை நீங்கள் யூடியூப்பில் புரிந்து கொள்ளுங்கள். அனாட்டோமியா உடல் கூறியலாக புரிஞ்சுக்கங்க. தென் இந்த கட்டமைப்பிற்குள் இருக்கக்கூடிய அந்த இதயம் இயங்குகின்ற, கிட்னி இயங்குகின்ற, அதாவது நீங்கள் யூடியூப்பில் எப்படி பார்ப்பீங்கன்னா ஹவு கிட்னி ஒர்க்ஸ்ன்னு போட்டால் அதனுடைய ப்ராசஸிங், அந்த செக்ரிகேஷன் ஆஃப் யூரின் அண்ட் ஃபில்டரிங் அண்டு அதை வெளியேற்றுறது, எக்ஸ்கிரீஷன் மட்டும் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இதுக்கு உள்ளே என்ன பார்க்கணும்? இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்கு அதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா? அறிவு வேணும் அல்லவா? அதுக்கு ஒரு கண்டென்ட் வேணும் இல்லையா? இப்போ நான் பேசுகின்றேன் என்றால் ஒன்று கண்டென்ட் இல்லாமல் எவ்வளோ நேரம் பேச முடியும்? அந்த கண்டென்ட், அதாவது இதயத்தை அப்படி இயக்குவதற்குரிய அந்த இயக்கத்தின் உறுப்பிற்குள்ளே ஒரு கான்செப்ட் கண்டென்ட் இருக்கிறது. என்ன கான்டென்ட்? இப்படித்தான் இது இயங்க முடியும். when it is dislocated there comes, அங்கே தான் என்ன வருது? that the dislocation of the heart, அதை வேறு ஃபார்மில் சொல்லுங்கள். ஆஞ்சியோகிராஃபின்னு சொல்கிறீங்க, பைபாஸ் சர்ஜரின்னு சொல்கிறீங்க, சென்டம் வைக்கிறோம்னு சொல்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்கல்ல. பட் when you come out from your mother's womb, அதில் ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றம் இருந்துச்சா? பாரம்பரியமாக ஜெனட்டிக்கலாக நிறையா இருக்கலாம். என்னுடைய தாய் தந்தையர் எல்லாத்துக்கும் ஹார்ட்டில் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட்டு 198% பிறக்கும் எந்த குழந்தையும் எந்த சிக்கலும் கிடையாது. ஏதோ ஒரு சில குழந்தைகளுக்கு தான் சில உறுப்புகளுடைய மாற்றங்கள் வந்துடும். மற்றபடி ஹோல் சிஸ்டம் இஸ் த சேம் திங் ஃப்ரம் தி எங்கள் ஆரிஜின்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் 2 கண்கள் என்றால் பெண்ணுக்கு 2 கண்கள் என்றால் அதுதான் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கேயாச்சும் எக்ஸ்ட்ராடினரியாக வரும், அது எக்ஸ்ட்ராடினரியாக எக்ஸப்ஷனாக போயிடும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அமைஞ்சிருக்க இந்த ஆழத்தை சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய உடலுக்குள்ளே இது மட்டுமல்ல, உங்கள் உடலுக்குள் தான் பசி இருக்கிறது, உங்களுக்கு உடலுக்குள் தான் வலி இருக்கிறது, உங்களுடைய உடலுக்குள் தான் பாசம் இருக்கிறது, உங்களுடைய உடலுக்குள் தான் பயம் இருக்கிறது, உங்களுடைய உடலுக்குள் தான் காமம் இருக்கிறது. அதுவும் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் காமம் வெளிப்படுகிறது. குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்து ஒரு விஷயத்திற்கு சந்தேகம் வரும்போதும், அல்லது 2வது எண்ணம் வரும்போதும், அல்லது அறியாமை தெரியாமை புரியாமை இருக்கும்போதும், அல்லது இல்லாமை ஏழ்மை வறுமை இருக்கும்போது பயம் வருகிறது. பாசம் என்பது தாய் தந்தைக்கும் தாய் குழந்தைக்கும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அந்த தாயிடம் வளர்ந்த ஒரு பெண் தான் தாய்மையான ஒன்றே அவள் புதுசாக ஒன்று உணர்றான். அதுவும் இதுக்குள்ளே இருக்குது. பயத்தை சொல்லிவிட்டேன். பசி மட்டும் உங்களுக்கு இல்லைன்னா அதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பாருங்கள். பசி மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பசி முடிந்த பிறகு இப்போ வாங்க, உள்ளுறுப்புகள் இயங்குதே, டைஜஸ்டிவ் சிஸ்டம், அது மட்டும் இல்லைன்னா, அதுவும் ஒழுங்காக டைஜஸ்ட் ஆகலைன்னா, ஒழுங்காக எக்ஸ்க்ரீட் ஆகலைன்னா, இந்த ஒண்டர்ஸை நீங்கள் புரிந்தீங்கனாலே இந்த அறிவியல் ஆன்மீகத்தை நான் என்ன சொல்ல வர்றேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்னா, இந்த பூமியில் நீங்கள் வாழுகின்ற ஒரு நிமிடங்கள் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அங்கே தான் நீங்கள் பேரின்பமாக இருக்கலாம். இப்போ நான் சொல்கிறது அக விழிப்புணர்வோடு சாட்சி. ஏன்னா உறுப்புகளுடைய இயக்கம், உறுப்புகளுடைய அறிவாற்றல், உறுப்புகளுடைய நிகழ்வு எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நான் உறுப்புனா இதுதான்,
இந்த உறுப்புடைய கன்ஸ்ட்ரக்டட் பை திஸ், இட்ஸ் அ கான்செப்ட் பை விச் இட்ஸ் ப்ராசஸிங்ன்றதை கண்டுபிடிச்சிடுறீங்க. தென் வாட் இஸ் த ஆரிஜின் ஆஃப் தட், ஹவு டிட் கம், இது எப்படி வந்துச்சு, ஹவு டிட் எலிவேட், எப்படி இது வந்து தன்முனைப்பானது, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன வரும், அந்த உடலை நீங்கள் புரிவீர்கள். கொஞ்சம் இன்னும் நிறையா இருக்குது. அப்போ தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல தான் மறுபடியும் நான் நினைக்க வர்றேன். என்ன நினைக்க வர்றேன், மூளையில் நமக்கு மட்டும் எண்ணம் தோன்றியது. ஸோ உடலாகிய ஒன்றில் உடலுடைய உள்ளுறுப்புகளை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அறிவியல் பூர்வமாக யூடியூப்பில் போய் சென்று தெரிந்து கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பசி, பாசம், வலி, பயம் என்பதை நன்றாக யோசித்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சொல்லிவிட்டேன், வீட்டிலே இருக்கும்போது, படுக்கும்போது, படுப்பதற்கு முன்னாலே. அதனால்தான் இதற்கு எந்த பயிற்சியும் தேவையில்லை. இது ஒரு பயிற்சியற்ற பயிற்சி, தியானமற்ற தியானம். சரி, இந்த கட்டமைப்பு வந்து இருக்கு இல்லையா, இந்த கட்டமைப்புக்குள்ளே இவ்வளவு இருக்குல்ல, அங்கே தான் இவர்கள் சொன்ன, நம்மளுடைய ஞானிகளும் ரிஷிகளும் சொன்ன, ஸ்ரீரமணர் திருப்பி சொன்ன, எனக்கு பயமாக இருக்கிறது, பயமாக இருப்பது எதில் தோன்றியது, யார் தோற்றுவித்தது நினைத்தாயா, அப்படி ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாரு. அதான் சொல்கிறேன், உள்ளே இருக்குது. சும்மா நீங்கள் உடலே நான் இல்லை, உயிரே நான் இல்லை, அறிவே நான் இல்லை, மனமே நான் இல்லை, நான் ஆத்மா என்று சொல்லிவிட்ட உடனே அதுதான் நீங்கள் மயக்கப்படுத்துகிறீர்கள் நண்பர்களே. இதை சொல்லி கொடுத்து நீங்கள் சொல்லுங்கள். எப்பொழுது when the person segregates from material non and spiritual non, when you feel the difference between these two, that is the material non and spiritual I, அங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அதை கடந்து போயிருங்க. உடம்பு நானிலும் கடந்து போனால் எப்படி கடப்பது, அங்கே கடப்பதற்குத்தான் ஒரு ரகசியம் இருக்கிறது. ஆதிசங்கர் சொன்னபோது நித்திய அனித்திய வஸ்து விவேகம். இந்த உலகத்தில் எதெல்லாம் நிரந்தரம் என்று புரிந்து கொண்டீர்களானால், எதெல்லாம் நிரந்தரம் இல்லை என்று புரிந்து கொண்டீர்களா, அங்கு தான் உங்களுக்கு நிரந்தரம் இல்லாததை விடுவதற்கும் நிரந்தரமானதை பிடித்து கொள்வதற்கு ஒரு உதாரணம் பாருங்கள். தினந்தோறும் இறப்பை பார்க்கிறோம், தினந்தோறும் மரணத்தினுடைய மனிதர்களை பார்க்கிறோம். நமக்கு முன்னாலே மரண ஊர்வலம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 நிமிஷம் அதில் கூட அவசரமாக பைக்கை ஓட்டிக்கிட்டு, காரை ஓட்டிக்கிட்டு பறப்போம். அந்த நொடியிலாவது நீ இந்த நிலையை அடையப் போகிறாய் என்று எத்தனை ஞானிகள் சொன்னாங்க. சாக போகிறவனை சுமக்கிறதுக்கு சாக போகிறவங்க தூக்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சாகிறவனை சாக போகிறவங்க சுமந்துக்கிட்டு இருக்காங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயம். இப்படி நீங்கள் புரிய நீங்கள் அப்படியே இந்த மெட்டீரியல் விட்டு ஓடி போயிடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்கிறேன். 2 நான்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாட் இஸ் தி மெட்டீரியல் ஐ, வாட் இஸ் தி ஸ்பிரிச்சுவல் ஐ. அந்த ஸ்பிரிச்சுவல் ஐக்குள்ளே போகும்போது மெட்டீரியல் என்பது பாடி எக்ஸ்பீரியன்ஸ், பெர்மனன்சி இல்லாத ஒன்று. பிடிச்சி பாருங்கள், அந்த உடம்பை நல்லா தெரியும் கன்ஃபார்மாக. நாம் இறக்க போகிறோம்னு தெரியாதா? அப்போ நினச்சி பாருங்கள், இத்தனை வருடம் இந்த உடம்பை சுமந்து கொண்டே அலைகிறோமே, நம்ம இறக்க மாட்டோமா? ஜனனமே மரணத்தின் உத்துன்னு சொல்லிட்டாங்க, ரைட்டு. அந்த இறக்கும் ஒன்றை விழிப்புணர்வுனா வேறு ஒன்றுமே கிடையாது, ஆழமாக சிந்தித்து நிரந்தரம் என்ற விஷயத்தை உங்கள் மூளையில் பதிவு செய்தால் இந்த இடத்துல தான் நீங்கள் பிரெயினுடைய மேனேஜ்மெண்ட்டை புரிவிங்க. சும்மா எதுக்குள்ளே உணருங்க, கடந்து போங்க. எப்படி கடந்து போகிறதுமா? தீ சுடுது என்று குழந்தைக்கு தெரிஞ்சாலோ நமக்கு தெரிஞ்சாலோ தொடமாற்றம்ல. இது மாதிரி இந்த உணர்வு எத்தனை தடவை நீங்கள் ஒரு தடவை தீ சுற்றுச்சு, ஐயோன்னு தீயை பார்த்தோன்னே சுடுன்னு சொல்கிறீங்கல்ல, இதை இந்த இடத்துல நீங்கள் நியூரோ சயின்ஸை கொஞ்சம் ஒட்டி பார்க்கணும். இந்த பதிவு தொடர்ந்து இருக்கணும்.
ப்ரேயருக்கு போகிறீங்க, சாப்பிட போகிறீங்க, அதுக்கு போகிறீங்க, அந்த ஆட்டம் ஆடுறீங்க, இவர் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறாரு, இவர்கிட்ட அவர் எல்லாமே அலையிறீங்க சார். நீங்கள் அலைய வேண்டியாத ஒன்றை, உங்களுக்குள் ஒவ்வொரு நிமிஷம் இயங்கிக் கொண்டிருக்க ஒன்றை, உங்களால் உணரக்கூடிய ஒன்றை வைத்து உணர்வது தான் அறிவியல். அப்போ என்ன புரியணும்? இந்த 2 நாணையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இது உடல் நித்தியம் இல்லையே. ஓகே, அப்போ நித்தியமானது ஒன்று உள்ளே இருக்கா? இருக்குல்ல. உடல் உறுப்புகளை பார்த்துட்டீங்க, அக உறுப்புகளை பார்த்துட்டீங்க, புற உறுப்புகள் பூரா பார்த்துட்டீங்க, பொறிகள் எல்லாம் பார்த்துட்டீங்க. அடுத்து பசி பலி அது தெரிஞ்சுது. அதுக்கடுத்து உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன? உங்களுடைய உடம்பெல்லாம் மூளையில் 10,000 கோடி நியூரான்களினுடைய கட்டமைப்பாக, இங்கே பல லட்சம் கோடி நியூரான்களுடைய கட்டமைப்புக்காக இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் என்னென்ன இருக்குது? உங்களுடைய மரபணு திறன்கள் இருக்கிறது. அறிவின் முன்னணிப்பாக, நுண்ணறிவின் முன்னறிவிப்பாக, பகுத்தறிவின் முன்னறிவிப்பாக அறிவினுடைய சேர்க்கைகள் எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் நாம் உள்வாங்கக்கூடியதில் சேமிக்கப்பட்ட அறிவுகள். இந்த சேமிக்கப்பட்ட அறிவுகளோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கற்பக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்று தான் டிஎன்ஏ. இது இருக்குது. இதை கடந்து இப்போ டிஎன்ஏயே கண்டுபிடிச்சிடுறீங்க. டிஎன்ஏ மரபணுப்படி உங்களுடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் உண்மையின் மைக்ரோவேவ் வைப்ரேஷனல் சென்சிட்டிவிட்டி இருக்கிறது என்பதை உணர்ந்தீர்களா? ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் டிஎன்ஏவை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் கருவிகள் மூலம். ஆனால் அன்பின் ரகசியமும் உண்மையின் ரகசியமும் அப்படியே ஆக்குப்பையாக இருக்கு. இன்னொரு விஷயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கிட்னியை இருக்குது, கிட்னியோட இன்டர்ரிலேட்டடு ஹார்ட்டுடைய இன்டர்ரிலேட்டடு எல்லாம் வச்சுக்கோங்க. உடம்பு நர்வஸ் சிஸ்டம் பூரா வச்சுக்கோங்க. இது எப்படின்னா ஒன்றுக்கொன்று அந்த இடத்திலிருந்தே இயங்கும். ஆனால் அன்பும் உண்மையும் உங்கள் உடம்புக்குள்ளே எப்படி இருக்குன்னா அங்கிங்கனாதபடி எங்கும் பிரவாகமாய் அப்படியே பரவி இருக்குது. இந்த பூமி முழுவதும் ஒவ்வொரு ஜீவனிடமும் அன்பு இருக்கிறது. இல்லைன்னா நீங்கள் பெட் அனிமல்ஸை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இது இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய, இந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பைபாஸுக்கு இருக்க விஷயத்தோடு போயிடும். பட் ட்ரூத் அண்ட் லவ் அது எமர்ஜிங், அப்படியே உங்களோடைய ஒவ்வொரு அணுவணுவிலும் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துகிற அத்தனையிலே இருக்கிறது. உங்களுடைய எண்ணத்தில் அன்பு, எண்ணத்தில் உண்மை, உங்களுடைய சொல்லில் அன்பு, சொல்லில் உண்மை, உங்களுடைய செயலில் அன்பு, செயலில் எல்லாமே இருக்குது. முழுசையும் அடைஞ்சு விட்டேன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்தா இதுதான் என்னுடைய அனுபவம். சரி, அதை செயல்படுத்த முடியுமா? ஒரு பைசா இல்லாமல் செயல்படுத்த முடியும். ஒரு முயற்சியும் தேவையில்லை. அதுக்கு பெரிய நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன், நான் என்னுடைய பிரெயினை அப்படி யோகாவை கொடுத்து இப்படி கரெக்ட் பண்ணிட்டேன், மெடிடேஷனை கொடுத்து, நான் இதெல்லாம் முரண்பட சார். அதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு செய்தி. உயிரோடு இருக்கிறதுக்கு நான் உயிரை பிடித்து கொண்டு வைத்திருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதான் உள்ளே இருக்கே. உயிரும் உயிரின் இயக்கத்திற்குள் ஊடாடி கொண்டிருக்கிற அன்பும் உண்மையும் கருணையும் 24 ஹவர்ஸும் 86,400 செகண்ட்ஸ்லையும் இருக்குது. நீங்கள் 86,000 செகண்ட்ஸில் நீங்கள் விழிப்புணர்வு எழுந்து செஞ்சீங்களோ என்பது எனக்கு விஷயம் இல்லை. ஆனால் இருக்குது. அதை எப்படியெல்லாம் உணரத் தொடங்குகிறீர்களோ அங்குதான் இந்த நான் என்பது சொன்னாங்களே, ஹூ ஆமைன்னு சொன்னாங்களே, இது 2ஆக பிரித்து மெட்டீரியல் நானை அப்படியே கலட்டி ஸ்பிரிச்சுவல் நானை அப்படியே விழிப்புணர்வு அந்த ஹையஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த ரியல் கான்செப்ட். அவ்வளோதான். எது உண்மை என்று புரிகிறீர்களோ அந்த உண்மையை சிக்கன பிடித்து கொள்வது தான் விழிப்புணர்வு. பொய்யெல்லாம் விட்டு 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 உண்மைன்னு சொன்னால் புரிஞ்சுங்க. இதை சுவாமிஜி அழகாக சொல்லியிருக்காங்க.
ஒருவன் பொய்யே சொல்லி பழகிட்டான். இப்போ அது வந்து நிறையா உளவியல் சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்துடுச்சு. ஒருத்தன் தொடர்ந்து உண்மையே பேசிக்கிட்டு இருந்தானா அவன் பொய்யே சொல்ல முடியாது. ஒருத்தன் பொய்யே சொல்லிட்டானா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இது இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியலில் பார்க்கலாம், ஆன்மீகத்தில் பார்க்கலாம், பிஸ்னஸில் பார்க்கலாம். பூரா ஒரு சாதாரண உழவர் சந்தைக்கு போனால் கூட அதில் 1000 அப்படி ட்ரிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க. அதெல்லாம் கொடுமையாக இருக்குது. அதனால் முதல்ல மெட்டீரியல் நான் என்பது என்ன, ஸ்பிரிச்சுவல் நான் என்பது 2ஆக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த அறிவியல் பூர்வமாக கடக்கலாம். அந்த கடப்பதை பற்றியும் ஒவ்வொரு விஷயம் நான் உணர்ந்ததை பற்றியும் அனுபவிப்பதை பற்றியும் உங்களுக்கு அடுத்த இதில் நான் பதிவு செய்கின்றேன். இதை வந்து நீங்கள் அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 2வது பகுதி, அதாவது விரிவாக்கம் என்று புரிந்து கொள்ளலாம். நன்றி நன்றி நன்றி.